இந்த இடத்திற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பெண்ணாக பிறந்தவள் இருப்பதை விட ஏற்பதே மேல். தந்தையின் பாசம் என்னையும் மீறும் அளவுக்கு வந்துவிட்டது. தவறுதான், என்னை மன்னியுங்கள். சென்று வர உத்தரவிடுங்கள். விதி உன்னிடமும் விளையாடுகிறோம். சரி, சுவாமி, போய் வா என்று சொல்லுங்களே. சுவாமி, இறைவா, பிரபு, பயப்படலே. பரம ஏதன் தத்தனி மகள் தாட்சாயணி தான் இப்போது வந்திருக்கு. என்னை பார்த்து இனி ஒரு முறை சொல்லுங்கள். உன் முகத்தை பார்க்கவும் தயாராகில்லை. ஈசனே, என் துணையின்றி உம்மால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும். சக்தி ஆணவத்தால் அழியாதே, சர்வம் சிவமயம். சப்த ரிஷிகள், பூதகரங்கள் மற்றும் உங்கள் சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று தக்க பதில் கூறுவார்கள். தகாத வார்த்தைகள் பேசாதே. சிவம் தான் உலகில் சிறந்தது. இல்லை, சக்திதான் உலகில் உயர்ந்தவள். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவம் தான் பெரிது, சக்திதான் பெரிது. ஆணுக்கு பெண் அடிமை. அந்த ஆணையும் பெற்றுத் தருவது பெண்மை. நீ இன்றி நான் உண்டு, நான் இன்றி நீர் இல்லை. என்பதை எடுத்துக்காட்ட இந்த சம்பவம் பெண்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் உலகம் என்பதை எல்லோரும் அறிய என் உடலில் சரிபாதியை உனக்கு தருகிறேன். இனி நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை.